பிரான்ஸ்ல தயார் பண்ண வாட்சை கட்டினா கூட அது தேசபக்தி. ஏமா யாருன்னா எதுக்கு கவர்னரை திட்டக்கூடாது? அந்த நடிகையா இருக்குதுன்னு தப்பு இல்லை, குஷ்பு மாதிரி இருந்துடக்கூடாது. தேசத்துல எனக்கு பயமே இல்லைங்க. போலீஸ்ல குச்சா பெஞ்சில தூங்குவேன். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அரசியலில் இந்த கூட்டம் அந்த கூட்டம் என்ற வரைமுறை இல்லாமல் வசவு வார்த்தைகளை ஆபாசமாக பேசுவதில் கட்டுப்பாடற்றவர் என்று எதிர்க்கட்சியினரால் அடையாளம் காட்டப்படுபவர் திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. சம்பிரதாயத்துக்கு அறிக்கை விடுறோமா முட்டாளே? உன் பொண்டாட்டிக்கு இந்த தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்காடா? உன் மகனுக்கு ஓட்டு இருக்கா? இல்ல நீ நடிகனானப்போ உங்க அப்பா தாளுக்கு சோறு போட்டு காப்பாத்தினியாடா? ஆதவ அர்ஜுனாவா? அவன் காதகத்தை பிடிச்சி முறுக்கி எடுத்துனுவாங்க. இங்க என்னங்கடா நினைச்சுக்கிறீங்க? மன்னர் ஆட்சி நடக்குது, ஆட்சி நடக்குதுன்னு. கடந்த 2023ஆம் ஆண்டு கொடுங்கையூரில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆளுநர் RN ரவி, நடிகை குஷ்பு உள்ளிட்டோரை ஆபாசமாக பேசியதாக கைது செய்யப்பட்டார். உடனடியாக திமுக தலைமை அவரை கட்சியில் இருந்து நீக்கியது. முதலமைச்சர் சொல்றாரு கவர்னரை திட்டக்கூடாது. அந்த நீ கொடுத்த பேப்பரை ஒழுங்கா படிச்சிருந்தான்னா அவன் காலில் பூ போட்டு கையெடுத்து கூப்பிட்டு அனுப்பிச்சிருப்பேன். முந்தானத்து லெட்டர் அனுப்பிச்சோம் மாற்றி கொடுக்க போறோம்னு சொல்லி. இது தப்புன்னு நான் கவர்னர் சொன்னா மீச. ஏன்னா குஷ்பு வந்து என்னோட பழைய அண்ணி. வெடிகுண்டு மாதிரி கத்தி குஷ்புவே குஷ்புவே, அது பழைய அன்னிக்காது. சிறையில் இருந்து வெளியே வந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இனி அப்படி பேச மாட்டேன் என்று மன்னிப்பு கடிதம் கொடுத்த சில தினங்களில் மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்ளப்பட்டார். அன்று பேசியது போலவே தொடர்ந்து தற்போது வரை கூட்டங்களில் எதிர்க்கட்சியினரை மிகவும் ஆபாசமாக விமர்சித்து பேசி வருகிறார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. நீ கோயிலுக்குள்ள போய் கும்பிட்றதை விட கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்ட்டான். நம்மளும் உண்மைதான் போல கோபுரத்தை கும்பிட்டு நம்ம போயிடுவோம். அவ்வாளெல்லாம் மணிய இந்த ஆட்சியை பார்த்து தான் வாரிசு அரசியல். ஆண்மை இருக்கிறது எங்களுக்கு பிறக்கிறது, ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா, எங்களை பார்த்து வயிற்று லட்சியின் சாவாதி. இந்த நிலையில் ஆளுநர் மற்றும் நடிகை குஷ்பு குறித்து ஆபாசமாக பேசிய வழக்கில் எழும்பூர் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியது. அதில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு பல்வேறு சட்டப்பிரிவுகளின் கீழ் 1 வருடம், 2 வருடம், 3 மாதம் என தனித்தனியாக சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதன்படி ஏக காலத்தில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிடப்பட்டது. இந்த உத்தரவை அடுத்து எழும்பூர் நீதிமன்றத்தில் 20,000 ரூபாய் அபராதத்தை செலுத்திய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் மேல்முறையீடு செய்ய இருப்பதாக கூறி கால அவகாசம் கேட்டார். இதையடுத்து இந்த வழக்கில் கால அவகாசம் வழங்கியதோடு அவரது கைது நடவடிக்கையையும் நீதிபதி நிறுத்தி வைத்தார். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ஆனந்தகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.